ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.5ல ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4x² டிவைடட் பை 2z² டைம்ஸ் ஆஃப் 6x பவர் 3 டிவைடட் பை 20y to the power of 4. இங்கே நம்ம எக்ஸ்பொனன்ஷியல் லா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருந்துன்னா பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம், டிவிஷனில் இருக்குன்னா சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். பட் இங்கே ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்பயுமே பாசிட்டிவ் வேணும். அதனால் லார்ஜர் வேல்யூ எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2 4 இங்கே 2 டைம்ஸ் இருக்கும். தென் 6 and 20 அப்படிங்கிறப்ப இங்கே 3 இங்கே 10, தென் இந்த 2 இங்கே 10 அப்படிங்கிறப்ப 5. ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்னா நமக்கு 3 நியூமரேட்டர், டினாமினேட்டரில் 5. அதுக்கப்புறம் எக்ஸ் டைம் எக்ஸ் ரெண்டுமே வந்து நியூமரேட்டரில் தான் இருக்குது. அப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் கான்செப்டாக இப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2 + 1. தென் இசட் அப்படிங்கிறப்ப இசட் பவர் 3 நியூமரேட்டர், இசட் பவர் 2 அப்படிங்கிறது டினாமினேட்டர். அப்போ லார்ஜர் வேல்யூ வந்து நியூமரேட்டரில் இருக்கா. ஸோ இசட் பவர் 3 தென் டினாமினேட்டர் அப்படிங்கிறனால -2. இப்போ ஒய் அப்படின்னா லார்ஜர் வேல்யூ வந்து நமக்கு டினாமினேட்டர் தான் இருக்குது. ஸோ அப்போ மேலே இருக்கிறது கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் டு த பவர் ஆஃப் 4 தென் நியூமரேட்டரில் இருக்கிறது பவர் 1 அப்படிங்கிறது மீனிங். இங்கே டினாமினேட்டருக்கு மூவ் ஆனிச்சுன்னா மைனஸா. அப்போ ஃபைனல் ஆன்சர் ஆனது 3/5 தென் 2 + 1 3. அப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் 3 தென் இசட் டு த பவர் ஆஃப் 1, சிம்பிளாக இசட்னே வச்சுக்கலாம். தென் டிவைடட் பை y to the power of 4 - 1 அப்படிங்கிறப்ப 3. இதுதான் ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 நமக்கு இங்கே டைரெக்டாக கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். சிம்பிளாக குவாட்ரிக் ஈக்குவேஷன் கான்செப்ட் தான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, p² - 10p + 21 டிவைடட் பை p - 7 multiplied by p² + p - 12 divided by p - 3 then power 2. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம ஸ்ப்ளிட்டிங் மிடில் டைம் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இப்போ p² - 10p + 21 இது நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணலாம். எப்படி, ax² + bx + c கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் அப்படிங்கிறப்ப a டைம்ஸ் c, அப்போ 21. தென் சம் ஆஃப் 2 நம்பர் அப்படிங்கிறப்ப b பொசிஷன், அதாவது -10. நமக்கு எந்த காம்பினேஷன் வந்து மல்டிப்ளை பண்ணால் 21 வரும், கம்பைன் பண்ணால் 10 வரும். 7 and 3 பட் நமக்கு -10 வரணும். இப்போ ரெண்டுமே மைனஸ். ஸோ -3 - 7 அப்படிங்கிறப்ப -10. தென் மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் பாசிட்டிவ். தென் 7 டைம்ஸ் ஆஃப் 3 21. நமக்கு தேவையான வேலையை கிடச்சிருச்சா. தென் இங்கே ஏவோட பொசிஷன் வந்து 1 இருக்கிறனால டைரெக்டாக எழுதிக்கலாம். அப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா p - 7 இன்ட்டு p - 3. இப்போ p² + p - 12 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ p² + p - 12 அப்படிங்கிறப்ப சேம் இதே ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணுறோம். நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் அப்படிங்கிறப்ப -12, தென் சம் அப்படிங்கிறப்ப 1. இப்போ 4 டைம்ஸ் ஆஃப் 3 வந்து 12. ஸோ 4 and 3 நமக்கு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறப்ப பாசிட்டிவ் 1 வேணும். ஸோ அப்போ லார்ஜர் நம்பர் வந்து பாசிட்டிவ், ஸ்மாலர் நம்பர் வந்து நெகட்டிவ். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்போ நமக்கு -12 கிடச்சிருச்சு. அப்போ நமக்கு என்ன ஃபைனல் வேல்யூ, p + 4 தென் p - 3. இப்போ ஆக்சுவல் கொஸ்டினில் ரீப்ளேஸ் பண்ணலாமா. p - 7 p - 3 தென் டினாமினேட்டர் வந்து p - 7 மல்டிப்ளைட் பை ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப p + 4 தென் p - 3. நமக்கு டினாமினேட்டர் என்னது, p - 3 தென் பவர் 2. இப்போ காமனாக இருக்கிறத வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே p - 7 காமன். அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா p - 3 நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் p - 3 ஹோல் ஸ்கொயர்.
அப்போ இந்த ஸ்கொயர் வந்து இங்கே கேன்சல் ஆயிருமா? தென் இங்கே p-3 இருக்குது, இங்கே p-3. இப்போ ஃபுல்லாகவே நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபைனல் வேல்யூ நமக்கு என்ன வருது? ஜஸ்ட் p + 4 மட்டும் இருக்கும். இப்போ தேர்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5t³ / 4t - 8 × 6t - 12 / 10t. நமக்கு காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சால் நமக்கு கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 5 10 நமக்கு இங்கே 1 டைம், டினாமினேட்டரில் 2 டைம்ஸா? அதே மாதிரி t⁻3 தென் t நமக்கு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 வருமா? ஸோ t⁻2 தென் நமக்கு எது காமனாக இருக்குது? டினாமினேட்டரில் 4t - 8, அப்போ 4 காமனாக இருக்குது. தென் t - 2 வருமா? அதே மாதிரி இங்கே நியூமரேட்டரில் 6t - 12 அப்படிங்கிறப்ப 6 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். அப்போ 6ஐ தூக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு t - 2 தென் டினாமினேட்டரில் ஜஸ்ட் 2 மட்டும் இருக்கா? இப்போ நமக்கு ஃபர்தராகவும் கேன்சல் ஆகுது. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். தென் 6 and 2 இங்கே 1 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ். அப்போ நமக்கு ஃபைனல் வேல்யூ என்ன வருது? நியூமரேட்டரில் 3/4 தென் வெறும் t² மட்டும்தான் இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.